இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை வைத்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எரேமியா சிறைச்சாலையிலே இருக்கும்போது, சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டானது அப்படின்னு படிக்கும். எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு நேரத்துல தேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவாந்திர வெளி. அதாவது அவாந்திர வெளி அப்படின்னா புல் முளைக்க முடியாத ஒரு பாலான ஒரு நிலம், பாலாக்கப்பட்ட ஒரு நிலம். அடுத்தது மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை. அந்த தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லை. அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது. அந்த தேசத்திலே எல்லாரும் அந்த தேசத்தை சொல்றாங்க, இது பாழான தேசம், இது அவாந்தரமான ஒரு தேசம், இந்த தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பகுதி முழுவதும் பாழாக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் மனுஷர்கள் இல்லை, அந்த பகுதிகளில் மிருகமும் இல்லை. மனுஷர்கள் இல்லை அப்படின்னா ஓகே, மிருகம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மிருகத்துக்கு மேய்ச்சல் அந்த இடத்துல என்ன செய்யும்? இல்லை, அந்த மிருகத்துக்கான மேய்ச்சல் அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த பூமியே மணல் காட்டாக அவாந்தரமாக பாழாக்கப்பட்ட ஒரு நிலையில அந்த தேசம் இருக்கு. இதுல ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அதை நேரத்துல நான் ஜோமிக்கே அந்த வார்த்தை எனக்கு சொல்லிட்டேன். இன்னும் அப்படின்னு 11ஆம் வசனம், இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் அப்படின்னு, மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தம் அப்படின்னா இன்னும் மீண்டும் ஒரு முறை. அல்லேலூயா. மீண்டும் பாழாக்கப்பட்ட இந்த சூழல்கள் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி இதுல பாருங்க எத்தனை இடத்துல வரும் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார். அதுல என்ன பண்ணுது பாருங்க, 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பக்கத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து 12ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போதைக்கு இருக்கிற சூழல்கள் என்ன? நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. இப்போது இருக்கிற சூழல் என்ன, இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தார். நேற்று ஒரு நபரை சந்தித்தேன். 2 கால்களில ஆக்சிடென்ட் நடந்து 2 கால்களில் பெயில் வச்சு அவரால் நடக்க முடியாம ஒரு கோல் ஊற்றி கொண்டு வந்தார். பெருமநல்லூர் பகுதியில் கோல் ஊற்றி கொண்டு வந்தார். என்னை மறைச்சி அனுப்பி என்கிட்ட லிஃப்ட் கேட்டார், ஐயா நான் சத்தியமங்கலம் வரைக்கும் போகணும், சத்தியமங்கலம் வரைக்கும் போகணும், என் கையில் என்ன இல்லை, சுத்தமாக காசு இல்லை, எவ்வளோ தூரம் போறீங்களோ அவ்வளோ தூரம் என்ன செஞ்சிருக்கேன்னா இறக்கி விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் அவருக்கு என் கையில் காசு இல்லை, கூகுள் பேயில் இருக்குது, பாக்கெட்டில் பர்ஸ் எடுத்து போல. உடனே ஒரு மளிகை கடையில் போய் அவனுக்கு ஒரு 200 ரூபா பணத்தை அனுப்பி அவன்கிட்ட அந்த 200 ரூபா கேட்கறதுக்கு அவன் மேலே மேலே முடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அதை கொடுத்தாங்க. அடுத்து அவரை ஒரு டீ கடைக்கு கூட்டு போய் அவருக்கு டீயும் 2 வடையும் வாங்கி கொடுத்து அவரை சாப்பிட வச்சு பஸ்ஸில் ஏறி போயிருவீங்களா அப்படின்னா போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நான் வந்து வசதியான ஒரு நிலையில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன். எப்பொழுது இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு 7 லட்சம் ரூபா செலவாச்சு. இப்போ என்னிடத்தில் உள்ளது எல்லாத்தையும் நான் இழந்தேன், என்னுடைய நகை, என்னுடைய நிலம், என்னுடைய எல்லாத்தையும் நான் இழந்தேன். இப்போ யாருமே என்ன விசிட் பண்ணுறதுக்கு யாருமே என்ன இல்லை, விசாரிப்பதற்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆண்டவரை நம்புங்க, நான் அருகில் ஒரு ஆலயத்துக்கெல்லாம் போவேன் அப்போ அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போ என்ன அப்படின்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும்
ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தான். எப்போ நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க? எப்போ நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க? நம்மிடத்தில் இருந்து நன்மை ஏதேனும் ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. சில நேரம் நம்ம போன் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. நம்ம போன் பண்ண கூட என்ன மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏதாவது இவங்க கேட்டுருவாங்க, ஏதாவது இவங்க என்ன செஞ்சிருவாங்க, கேட்டுருவாங்கன்னு அவாய்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சொல்றாரு, நீ நெய்யப்பட்டதும். ஒரு நேரத்தில் நல்லா கை பிடிச்சிருந்தாங்க. ஆமே, ஒரு நேரத்தில் நல்லா செஞ்சிருந்தாங்க, கை பிடிச்சிருந்தாங்க. இப்போ அப்படியே கையை கழுவி தள்ளி நிற்கிறாங்க. அதான் சொல்றேன், நீ நெய்யப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததும். இதுதான் உங்க ஸ்டேட்டஸ். ஒரு காலத்துல நீர் இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க கூட பயணித்த அநேக இன்றைக்கு ஆமென். அப்பொழுது நீங்க அள்ளி அள்ளி கொடுத்தீர்கள். ஆமென். இப்போ உங்களை எட்டி கூட பார்க்காத ஒரு நிலை. அடுத்து பாருங்க, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4-6 ஒரு குழந்தையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம், உனக்காக பரிதவித்து அதுல மேல உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, இது சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் கேர். உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. ஒரு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு அழும், இல்லை சிரிக்கும். ஆமென். ஒண்ணு என்ன செய்யும்? அழும், இன்னொன்னு சிரிக்கும். இந்த ரெண்டு வகையில தான் அது தன்னுடைய ஃபீலிங்ஸை சொல்ல முடியாது. என்ன நினைக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டு வகையில தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அது மற்றவங்களுக்கு புரியுமா புரியாதுன்றது தெரியாது. அப்போ என்ன நடக்குன்னா, நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். என்ன செஞ்சாங்க? தாய் என்ன பண்ணா? வெளியே எரிந்து விட்டார். ஆண்டவர் அதை பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, ரத்தத்தில் கிடக்கிற மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தாய். முதல்ல பார்த்தோம், ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். அவன் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். அந்த குழந்தையுடைய ஃபீலிங்ஸ் என்ன இருக்கும்? நீதியில எரிஞ்சா நாய் வந்து கடிக்கும், எறும்பு வந்து என்ன செய்யும்? கடிக்கும். அந்த குழந்தை வீர் வீர் வீர்னு கத்தம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தையால கத்த முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த குழந்தையை தேடி வந்தார். அதுக்கு முன்னால நம்ம வசனத்திலையும் ஆண்டவர் வந்து அந்த நெகிழப்பட்ட கைவிடப்பட்ட கடந்து நடவாத அந்த நபரை ஆண்டவர் என்ன செய்ய சந்திச்சாரு. அப்போ கைவிடப்பட்ட நிலை எப்படி இருக்கு வாழ்க்கை? கைவிடப்பட்டிருக்கு. இரக்கமே யாருமே காட்ட மாட்டாங்க. ஆமென். இரக்கம் என்ன செய்யறாங்க? யாருமே காட்ட மாட்டாங்க. அடுத்து பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 இந்த சம்பவம். இது நமக்கு தெரியும். அண்ணாளுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக வெளிநாள் என்ன பண்றாங்கன்னா, விசனப்படுத்துவாள் அப்படின்னு சொல்றாங்க. துக்கப்படும்படியாக விசனப்படுத்துவாள். இப்போ இந்த அண்ணாள் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? அழுது கொண்டே இருப்பாங்க. இல்லையா? அண்ணாள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அழுது கொண்டே இருப்பாங்க. சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் அப்படின்னு அண்ணாளை பற்றி சொல்லப்படுகிறது. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, தன்னுடைய குறையை நினைத்து தனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நினைத்து மிகவும் ஒரு வேதனையான ஒரு நிலை, மனமடிவான ஒரு நிலை, மன கிளேசமான ஒரு நிலை, மன வருத்தமான ஒரு நிலை. இதுதான் பிரசன்ட் ஸ்டேட்டஸ். இதுதான் நிலை. அடுத்து பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எலிசபெத்தை குறித்து வசனம் சொல்லுது. அந்த அம்மா சகரியா எலிசபெத் ரெண்டு பேரும் கர்த்தரை நல்லா தேடுறவங்க தான், கர்த்தரை நல்லா வேண்டுகிறவங்க தான், ஆண்டவருடைய நியமங்களை படியெல்லாம் நடக்கிறவங்க தான். லூக்கா 1:24 என்ன நடக்குது? அந்த அம்மா சொல்றாங்க, என் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ஒரு நிந்தை உண்டாயிருந்துச்சு. அந்த அம்மாவின் மேல ஒரு அவமானம் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த அம்மாவால ஒரு வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வழி, ஒரு 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 அவமானமான ஒரு நிலை அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த நாட்களில குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை ஒரு அவமானமாக கருதப்பட்டது, ஒரு நிந்தையாக கருதப்பட்டது. அப்போ நிந்திக்கப்பட்ட ஒரு நிலை எப்படி இருக்கு? ஒருவரும் கடந்து நடவாத, அடுத்து மனமடிவிலே துக்கத்திலேயே கண்ணீரிலே காலங்களை கடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை, ஒரு கண்ணு கூட இரக்கம் பாராட்டாத ஒரு நிலை. நேற்று ஐயா தான் சொன்னார், ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் கேட்டேங்க, ஒருத்தர் கூட எனக்கு என்ன சொல்றாங்க, உதவி செய்வாரில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு கண்ணும் இரக்கம் பாராட்டாத ஒரு நிலை. இப்போ இதுதான் உங்களுடைய நிலையாக இருக்கலாம். இல்லையா? உங்களுடைய நிலை இப்படிதான் இருக்கலாம். ஆனா
இப்படியே இருக்காது. இப்போ இதுதான் நிலை. அடுத்து பாருங்க, மற்றவங்க எப்படி பார்க்கறாங்க? எசேக்கியேல் 36 34 சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். எல்லாருடைய பார்வையிலையும் அந்த தேசம் எப்படி இருந்துச்சு? பாழாய் கிடந்தது. எல்லாரும் பார்த்தாலுமே ஒரு ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலையில யாருமே பேசக்கூட விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலையில தான் மற்றவங்க அப்படிதான் பாக்குறாங்க. மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மிடத்தில் இருப்பவைகளை வைத்துதான் நம்ம என்ன செய்வாங்க? தலைவர்களாக பாழாய் கிடக்கிறது. யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கு. அந்த ஊரா ஆகாது, அந்த குடும்பமும் ஆகாது, அந்த நபரா, அந்த அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்த ஒரு நிலை பாழாய் கிடக்கிறது. ஆண்டவரே கேட்கிறாரு, ஆகாயம் என்ன பண்ணி காக்கல? ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? முன்னால நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்ல. அல்லேலூயா. முன்னால நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்ல. ஆகாயம் 2:1 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாயம் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, 3ஆம் வசனம், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே நீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்கள் வயசானவங்க நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க. சில அவங்க சொல்லுவாங்க, முந்திலாம் நல்லா இருந்தோம், முந்திலாம் வாழ்ந்திருந்தோம், முந்திலாம் சுகித்திருந்தோம், முந்திலாம் ஆசீர்வாதமா இருந்தோம், முந்திலாம் வளமா இருந்தோம், முந்திலாம் செழிப்பா இருந்தோம். ஆனா இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, அந்த முந்திய மேன்மையை பார்த்தவங்கள கூட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். மற்றவங்க பார்வையில பாழா கிடக்குது, மற்றவங்க பார்வையில ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றாரு ஆண்டவர் கேட்கிறார்? ஒண்ணும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பாழானதை பயிரிடலாம். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வசனம் அழகா சொல்றாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் எப்படி சிருஷ்டிச்சிருப்பாரு? அழகா நேர்த்தியா, சகலத்தையும் அதிகாரத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருப்பார். ஆனா 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்னாச்சு? ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வாரு. 1ஆம் வசனம், அவர்தான் சிருஷ்டித்தார், அவர் அழகா செய்வார், அவர் சிருஷ்டிக்கார். அதிபதி காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், ஏற்ற காலத்துல அவர் செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 2ஆம் வசனம் எப்படி இருக்கு? ஒழுங்கு இல்ல, வெறுமையா இருக்கு, இருளா இருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சு? இடையில என்ன நடந்துச்சு? பிசாசு இந்த பூமியை கெடுத்து கொண்டான். ஆமென். பிசாசு இந்த பூமியை நிர்மூலமாக்கி கொண்டான். திருடன் அவன் அழிக்கவும் கொள்ளவும் வந்து வேறொன்றுக்கும் வரான். அப்போ ஆண்டவர் அடுத்து என்ன பண்ணாரு? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. என்ன பண்ணாரு? ரீக்ரியேட் பண்ணாரு. என்ன பண்ணாரு? மீண்டும் இந்த பூமியை உருவாக்கினார். அப்படிதான் போட்டு அவர் வெளிச்சம் தான் கடவுள் என்றார். அப்படி ஒண்ணா சொல்றார், வெளிச்சம் தான் கடவுள் அப்படியே சொல்றார். அல்லேலூயா. இந்த பூமியை பார்த்து பாழானதை பாழாக்கப்பட்டதை பார்த்து, இருளா இருக்கிறத பார்த்து, வெறுமையா இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு எலும்புகளின் பள்ளத்தாக்குல ஒரு பிண குவியல்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்தி, பிணமும் சொல்ல முடியாது, எலும்பு கூடுகள் நிறைந்த ஒரு இடத்தை பார்த்து சொல்றார் ஆண்டவர், நீ தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எலும்பா கிடக்குது, தலை வேற, காலு வேற, எல்லாம் கூடுகள் தனித்தனியா கிடக்குது. உலர்ந்து போய் இருக்குது, மிகவும் உலர்ந்து போய் இருக்கு. அப்படிதான் சொல்ற அந்த எலும்புகள் எப்படி இருக்கு? உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை இந்த எலும்புகள் என்னை அவைகள் அருகே கடந்து போகணும். இதோ வெட்டாந்தரையும் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் அதை காட்டுறாரு. அது உலர்ந்து போய் கிடக்கு. அதுல கொஞ்சம் கூட ஒரு ஈரமே இல்லை, உயிரே இல்லை, காய்ச்சி போய் கிடக்குது. அதை பார்த்துதான் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அது தோல் உண்டாகுது, சதை உண்டாகுது, நரம்பு உண்டாகுது, அது ஒன்னோட ஒண்ணு சேருது, அசை உண்டாகுது. அடுத்து அதுல லைட் அசை உண்டாகுது, அதுக்குள்ள ஜீவன் உண்டாகுது. அதுக்கு வர எலும்பி மகாபெரிய சேனையாக இருக்கிறார்கள்.
அப்போ ஒன்றும் இல்லாததாய் இருக்குது. நம்முடைய ஆண்டவரை சொல்லப்படுகிற வார்த்தை தெரியுமா? ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர், நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அல்லேலூயா. உங்க மற்றவங்க என்ன வேணாலும் பார்த்துட்டு போட்டோம், எந்த பார்வையில என்ன கண்ணோட்டத்தில் வேணாலும் பார்த்துட்டு போட்டோம். ஆனா உங்களை குறித்த கண்ணோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் வந்து விமர்சனங்களை செய்வாங்க, அநேகர் வந்து மதிப்பீடுகளை செய்வாங்க. என்ன வேணாலும் மதிப்பீடுகள் செய்துவிட்டு போகணும். ஆண்டவர் என்னமா சொல்றாரு? 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல ஒன்றும் இல்லாதது போல இருக்குது. ஆகாய் 2:4 திடங்கொள் திடங்கொள் அப்படின்ற செருபாபேல் தான் சொல்றாரு. திடங்கொள். வயசானவங்கலாம் சொல்றாங்க அப்படி இருந்துச்சு அந்த அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒண்ணுமில்லாததா இருக்கு. என்னென்னலாமோ நினைச்சோம், எப்படி எப்படிலாமோ நினைச்சோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு திடங்கொள். ஆமென். உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா திடங்கொள்ளுங்கள், திடங்கொள்ளுங்கள், திடங்கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்க கூட இருப்பாரு, பயப்படாதீங்க. 5ஆம் வசனம். என் ஆவியானவரும் உங்களோட இருப்பார், நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மற்றவங்க பார்வையில எப்படி இருக்கு? பாழாய் கிடக்குது. எப்படி இருக்கு? பாழாய் கிடக்குது. மற்றவங்க பார்வையில பாழாய் கிடக்குது. கையிலமாய் அதை மாற்றுவேன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்ல ஒன்றுமில்லாமதா இருக்குது. விதிக்கப்படுவதற்கு எதுவா கிடக்குது. ஒருவரும் கடந்து நடக்க இல்லை. விசிப்பட்டதுக்கு யாருமே இல்லை. விசாரிப்பார் யாருமே இல்லை. செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை கூட செய்வதற்கு யாரும் இல்லை. அதான் உன் பிறப்பின் வர்த்தமானம் அப்படி சொல்லுது. பிறப்பின் வர்த்தமானம். உன்னுடைய லைஃப் ஹிஸ்டரி நான் சொல்லட்டா? உன்னுடைய லைஃப் ஹிஸ்டரி சொல்லட்டா? உன்னை குளிப்பாட்டுறதுக்கு யாரும் இல்லை. இந்த குழந்தைய பார்த்து சொல்றேன், உன்னை குளிப்பாட்டுறதுக்கு யாரும் இல்லை. அப்பதான் பிறந்திருக்கு பிளட். அந்த பிளட்டை கூட துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை. கடந்த உடனே செய்ய வேண்டிய அந்த தொப்புள்கூடி அறுக்கிற வேலையை கூட யாரும் என்ன செய்யல. வீதியில் எரிந்து விடப்பட்டா விதிக்கப்படுவதற்கு எதுவாக ஒரு கண்ணும் உன் பேரில் இறக்கமா இருந்தது இல்லை. இதுதான் உன்னுடைய ஸ்டேட்டஸே, இதுதான் உன்னுடைய நிலையே. அவாந்தரமாய் பாழாய் ஒருவரும் கடந்து நடவாததாய் நெகிழப்பட்டதாய் கைவிடப்பட்டதாய் நீ இருக்கிற. எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. மனம் படிவாகி கொண்டு இருக்கிறார். என்ன சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கிறார். துக்கம் அவள் தொண்டை அடைத்த அப்படின்னால வாயை திறந்தா அது சிலர் பார்த்துருக்கீங்களா? சிலர் பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாலே அழுதுருவாங்க. அவன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாலே அடிச்சுடுவாங்க. ஆனா அவங்க இதயம் அவ்வளவு ஒரு வெயிட்ல அவ்வளவு ஒரு பாதத்தில் நிறைஞ்சிருக்கு. ஆனா மற்றவங்க இப்படி பாக்குறாங்க. உங்களை குறிச்சு நீங்க என்ன பாக்குறீங்க? அவன் மற்றவங்க ஒரு மாதிரி பார்க்கலாம். உங்களை குறிச்சு நீங்க என்ன பாக்குறீங்க? வசனம் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12-13 சாராரை குறித்து இந்த சாராளுக்கு ஒரு குறை இருக்குது. என்ன குறை இருக்கு? கற்பம் அவளுக்கு தங்கவில்லை. அந்த அம்மா கருத்தரிக்கவில்லை. அந்த அம்மா காத்திருந்து கண்களெல்லாம் பூத்து போய் அந்த அம்மா சொல்றாங்க, நான் கிழவியாய் போனேன். நான் கிழவியாய் போனேன். ஆண்டவர் சொல்றாரு நீ பிராண உற்பவ காலத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் அப்படிங்கும்போது சும்மாலாம் சொல்லாதீங்க ஆண்டவர். அவன் சும்மாலாம் சொல்லாதீங்க. இது உள்ளத்துக்குள் அணைக்கின்றது. அவன் அந்த நகைப்புல ஒரு வேதனை இருக்கு. நகைப்புல மனிதனுக்கு துக்கம் உண்டு, மனசுக்கு துக்கம் உண்டு. எனவே சில சிரிப்போம். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால பெரிய வேதனை இருக்கும். அவன் இதெல்லாம் என்னங்க போட்டுங்க, நானும் அப்படி நினைச்சேன். ஆனா அப்படிலாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. சாரா சொல்றாரு. ஆண்டவர் சாரா சொல்றேன். ஆண்டவர் சொல்றாங்க, சாரா சொல்றாங்க 12ஆம் வசனம். சாரா தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது. முதல்ல என்ன பார்க்கறாங்க? அடுத்து தன் புருஷனை பார்க்கறாங்க. எனக்கு வயசாயிடுச்சு. அவன் நான் புருஷனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமா? எனக்கு இன்பம் தான் உண்டாகிறது வாய்ப்பே கிடையாது. இனி என்னங்க காணுமா வாங்குது வீடு போகுது. இனி என்னங்க எனக்கு இந்த பூமியில இருக்கு. இப்படியே போயிடுறேன். அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி அவங்க உள்ளத்துக்குள்ளதான் பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரா நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. என்ன கேட்கிறார்? நீ இப்படி சொல்லாத. ஆமென். நீங்க உங்ககிட்ட ஆண்டவரே சில காரியம் சொன்னாலும் உங்க மனசுக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாராயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி
அந்த எல்லையெல்லாம் தாண்டியாச்சு. எதிர்பார்த்து காரியம் நடக்குற எல்லையெல்லாம் தாண்டி என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சு. இனி ஜான் போனாங்க, முளம் போனாங்க, அதை பத்தி என்ன கவலை? உங்கிறது தூங்கியாச்சு. இனி இப்படியே போயிடும். அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் உங்களை சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் செய்ய போறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரா சொல்றாங்க, இனி எனக்கு என்ன இன்பம் உண்டாக போகிறது? இனி என் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு ஒரு காரியமே இல்லையே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு. எப்ப ஸ்தோத்திர பலி கொண்டு வருவாங்க? எப்ப ஸ்தோத்திர பலி கொண்டு வருவாங்க? சொல்லுங்க, எப்ப ஸ்தோத்திர பலி கொண்டு வருவாங்க? ஆலயத்துக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செஞ்சதுக்கு நன்றிக்கு உபகாரமா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் ஒரு பலி என்ன சொல்லுவாங்க? கொண்டு வாங்க சொல்லுவாங்க. இன்னும் உன் வாழ்க்கையில ஒரு ஹோப் இருக்கு, உன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை நீ மறந்து போகாதே. ஹல்லேலூயா. உன்னை பத்தி உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை குறித்து மற்றவர்கள் எப்படி வேணாலும் பார்க்கட்டும், ஆனா நான் உன்னை வேற மாதிரி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை வேற மாதிரி பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் இப்படி சொல்ற? நீ ஏன் இப்படி சொல்ற? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அடிக்கடி நான் சொல்றேன், உங்களுக்கு 3.5 ஆண்டுகள் குழந்தைகள் ஆகும் போது இதே பொம்மநாயகி பாளையத்துல ஒரு பாட்டி, ஒரு கிழவி ரொம்ப கேவலமா எங்களை பேசிச்சு, ரொம்ப கேவலமா பேசிச்சு. அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள நான் மிகவும் அழுதேன். ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ள அப்போ இந்த ஆலயத்துக்கு டைல்ஸ்லாம் போடப்படல. உங்களுக்கு இதனுடைய ஹிஸ்டரி தெரியும், கதவுகள் எல்லாம் போடப்படல. ஆலயத்துக்குள்ள மிகவும் அழுது, ஆண்டவரே, மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, மருத்துவ சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னால் அந்த அளவுக்கு பெரும் பொருள் செலவும் செய்ய முடியாது. கர்த்தர் எங்களுடைய நிந்தையை மாற்றணும், கர்த்தர் என்னுடைய அவமானத்தை மாற்றணும், கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அழுது நானும் என்னுடைய மனைவியும் 40 நாட்கள் உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி 22வது நாளிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சொப்பனத்துல இன்னும் அந்த டிவி ஸ்க்ராலிங்ல ஓடுறீங்க, டிவி ஸ்க்ராலிங்ல தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. இந்த 2 காரியமும் குழந்தை பிறப்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஆபிரகாமுக்கும் இன்னொன்று எலிசபெத்துக்கும். இந்த 2 இந்த சேம் வார்த்தையை தான் ஆண்டவர் பேசுவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அப்போ நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு இன்பம் உண்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு இன்பம் உண்டாகும். மனசுலதான் பேசுறாங்க, வெளியெல்லாம் பேசல. ஆனா ஆண்டவர் பேசும்போது வெளியே போய் முழுமுழுக்க முடியாதுல்ல, மனசுக்குள்ள பேசுறாங்க. இனி இன்பம் உண்டாக இருக்குமோ பாருங்க. ஆதியாகமம் 17ல முதல்ல ஆபிரகாம் என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன உடனே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதியா, உன் வாழ்க்கை மாற போதியா? அப்போ சொல்லும்போது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைத்து என்ன செய்யறாமா? சாரா உள்ளத்துக்குள் நகைத்து, ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரா பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. எங்கதான் பேசுறாங்க? சாரா உள்ளத்துக்குள் பேசுறாங்க, ஆபிரகாம் இருதயத்துக்குள்ள. 2 ஒண்ணுதான். ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள பேசுறாங்க. அப்போ இருதயத்தில் பேசிட்டு ஏற்கனவே ஆகார் மூலமா ஒரு குழந்தை பிறந்துச்சு, அடிமை பெண் மூலமா இஸ்மவேல். நீங்க ஆசீர்வதிக்கிறதா இருக்கட்டாங்கவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்றாங்க? சும்மா என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்ல வேண்டாம். ஆமென். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. என்ன கிடையாது? மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்னது? மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்னது? சொல்லுங்க. உற்சாகப்படுத்தும் வார்த்தை கிடையாது. ஆமென். மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா உலக மனுஷன் பேசுவான். உன்னால் முடியும், உன்னை நம்பு. ஆமென். என்னது? உன்னால் முடியும், உன்னை நம்பு, உன்னால் முடியும். தன் நம்பிக்கை, யானைக்கு தும்பிக்கை, மனுஷனுக்கு நம்பிக்கை. உன்னால் நம்பு, ஆல் இஸ் வெல். என்னது? ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். அது கிடையாது. நான் சொல்றது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. நான் பேசுறது தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல ஜீவன் கிடையாது. நான் பேசுறது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவன் உண்டு. ஆமென். ஜீவன் உள்ளது. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சொல்றார். நான் சொன்னேன் உங்கள்ட்ட கோடிட்டு காட்ட எத்தனை இடத்துல கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார். இன்னும் என்னது? இன்னும் உங்க எல்லைகளில் களிப்பின் சத்தம் கேட்கப்படும் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆபிரகாம் சொல்றார், இஸ்மவேல் கர்த்தருக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவரே, எனக்கெல்லாம் இனிலாம் ஒரு ஆசீர்வாதம் வேணாம். நீங்க சொன்னது காலம்லாம் கடந்து போய் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நானே எக்ஸ்பைரி ஆயிட்டேன். என்ன சொல்றேன்?
என்ன சொல்றான்? எக்ஸ்பைரி ஆயிட்டேன். எக்ஸ்பைரினானது கலவன் ஆயிட்டேன். வயசாயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இனி எனக்கு என்னங்க அப்படின்றாங்க. ஆனா ஆபிரகாம் அப்படிதான் அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நிறைய நாள் நாமளும் அந்த ஒரு நிலைக்கு வந்துடும் தெரியுமா? நாமளும் ஒரு நிலைக்கு வந்துடும். ஆண்டவர் சொல்றதை எதிர்பார்த்து 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 ஒரு கட்டத்தில் இருப்பதுல திருப்தி அடைஞ்சா அந்த நிலைக்கு போயிடும். நான் பிரியாணி தான் கேட்கறேங்க, கால்வேருக்கு 5 தான் கேட்கறேங்க. ஆனா சொல்ல பேசாத. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்க உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, மற்றவங்க உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? ஆமென். உள்ளத்துக்குள்ள என்ன பேசுறீங்க அதான் ஆண்டவர் சொல்றார். இப்படி எல்லாம் பேசாத. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி எல்லாம் பேசாத. அசாத்தியங்கள் சாத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. அசாத்தியங்கள் சாத்தியம். உங்க வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்களை தேவனால செய்ய முடியும். சகரியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்குமோ அது சொல்றாரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் என் ஜனங்களை நான் வச்சிட்டு அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவில் குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதிமான ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுல 2 விதமான ஆசீர்வாதங்களை அவர் சொல்றார். ஒண்ணு திருச்சபைக்குரியது. ஹல்லேலூயா. ஒண்ணு இந்த திருச்சபைக்குரியது, இன்னொன்னு உங்க குடும்பத்துக்குரியது. ஹல்லேலூயா. ஒண்ணு திருச்சபைக்குரியது, இன்னொன்னு உங்க குடும்பத்துக்குரியது. எத்தனையோ முறை இந்த ஆலயத்தையும் இந்த ஊழியத்தையும் கை கழுவுவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். எத்தனையோ முறை இந்த ஆலயத்தையும் இந்த ஊழியத்தையும் கை கழுவுவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனா எத்தனையோ பேர் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நேற்று எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, இவ்விடத்திலும் இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணத்திலும் அப்படின்னு எரேமியா 33:10 மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வழியாக கிடக்கிற என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும். ஹல்லேலூயா. ஆமென். இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஊழியத்தையும் பிளஸ் பண்ணுவாரு, நம்முடைய திருச்சபையில சிட்டி ஊழியத்தையும் கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியத்தினுடைய பிளேஸ் க்ளோஸ் பண்ணப்படல. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் அதை நம்புறேன். ஹல்லேலூயா. நான் அதை நம்புறேன். இந்த ஊழியம் க்ளோஸ் பண்ணப்படல. இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறுவியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம், இந்த ஊழியம் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம், பல மோசமான நிலைகளை சந்தித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஆமென் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்கள் வருவார்கள். இங்க ஆண்டவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது எனக்கு ஆச்சரியமான காரியம்லாம் கிடையாது, அழைத்து நான் கொண்டு வருவேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையிலே சரி, ஆண்டவர் கொண்டு வருகிற காரியம் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆச்சரியமானதே கிடையாது. வேணாலும் பாருங்க, உங்க குடும்பத்தை கட்டுவார், இந்த ஊழியத்தை அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையை கட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சித்தி ஊழியத்தை தந்திருக்கிறார், நல்லதுதான். ஆனா இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஆச்சரியமானது இல்ல, கிழக்கு மேற்கு எல்லா எல்லைகளிலும் இருந்து என் ஜனங்களை நான் கொண்டு வருவேன். ஆமென். நான் ரட்சிப்பேன், நான் அதை செய்வேன், நான் அதை நடத்துவேன். இங்க அப்படிப்பட்ட காரியம் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் அதுல பங்குள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதை இந்த திருச்சபைக்கு செய்யும் போது, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன் பாருங்க, தேவன் அதை இந்த திருச்சபைக்கு செய்யும் போது ரொம்ப காலங்கள சீக்கிரமா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அதை செய்யும் போது நீங்கள் அதுல பங்குள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அசாத்தியங்கள் சாத்தியம். அப்போ வயசு மேட்டரே கிடையாது. சொல்லுவாங்க ஒரே நாள்ல ஒபாமா ஆயிடலாமா? என்ன சொல்லுவாங்க? ஒரே நாள்ல ஒபாமா ஆயிடலாம். ஒபாமா யாரு? ஒபாமா யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா. அவர் வந்து பிரசிடென்ட் ஆகும்போது, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகும்போது அவருக்கு வயசு 47 வயசு. எத்தனை வயசு? 47 வயசு. 47 ஒரு பெரிய பதவிக்கு வர ஒரு சின்ன இளம் வயது அவர் என்ன செஞ்சார்? ஒபாமா என்ன செஞ்சார்? பிரசிடென்ட் ஆயிட்டார். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்க, டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்காங்க, அவர் பிரசிடென்ட் ஆகும்போது அவர் வயசு எவ்வளவு தெரியுமா? 78 வயசு. இப்போ 87 வயசு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை வயசு? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏஜ் இஸ் நாட் a matter, promise is a matter. ஹல்லேலூயா.
ஆமென். வயசு மேட்டர் கிடையாது, ஆண்டோட வாக்குத்தத்தம் தான் மேட்டர். ஹல்லேலூயா. ஆமென். 47 வயசுலயே பிரசிடென்ட் ஆகலாம், ஒருத்தன் 87 வயசுலயே ஒருத்தன் பிரசிடென்ட் ஆகலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை 47 வயசுலயே மாற்றத்தை சந்திக்க முடியும், 78 வயசுலயே ஆண்டவராக வாழ்க்கை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வயசாகி போச்சு, காலம் கடந்து போச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம படிச்சோம்ல, இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும், கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஆண்டவர் நீங்க என்ன தான் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன வேதனையோட வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். நல் வார்த்தைகளை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டு வைக்கிற நாட்கள் வருகிறது. நீங்க கர்த்தரோட ஒத்துழைச்சீங்கன்னா சீக்கிரமா அது நடந்தேறும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட அதை நம்பணும், முதல்ல நம்பணும். ஆண்டவர் எனக்கு செய்வாரு, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, நிச்சயமா அதை செய்வார், நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா கடலும் எல்லா புகழும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இந்த வரியை ரொம்ப தோணுச்சு. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் நீட்டிடுமே. ஒரே ஒரு கோடாரி ஆரம்பிச்சாங்க. கோடாரி ஒட்டி மரத்தை வெட்டும் போது வசனம் சொல்லுது, அந்த கோடாரி அவன் கையிலிருந்து உருவி தண்ணிகள் வந்துருச்சு. கோடாரி கையிலிருந்து உருவி தண்ணிகள் வந்துருச்சு. அந்த கோடாரி வச்சுதான் அவன் குலைக்க முடியும். அந்த கோடாரி இல்லைன்னா அவனால குலைக்க முடியாது. அதுவும் அவனுடைய சொந்த கோடாரி கிடையாது, இரவலாக வாங்கினது. வசனம் சொல்லுது. தீர்க்கதரிசி சொல்றான், ஐயோ அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு மரத்தினுடைய கொப்பை வெட்டி என்ன பண்றாரு, அந்த ஆத்துக்குள்ள வீசுறாரு. அந்த கோடாரி எங்க விழுந்துச்சுன்னு கேட்டா அந்த இடத்துல வீசுறாரு. வசனம் சொல்றது, கோடாரி மிதந்தது. இரும்பு நடக்குமா? ஆமென். இரும்பு நடக்குமா? ஆண்டவர் நடக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க கையை விட்டு என்னெல்லாம் போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் வருத்தப்படாது. ஹல்லேலூயா. இத்தனை பவுன் போயிருச்சு, இத்தனை பவுன் போயிருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மீட்டு உருவாக்குவார். ஹல்லேலூயா. இத்தனை பவுன் போயிருச்சு, அத்தனை பவுன் போயிருச்சுலாம் கஷ்டப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கை மீறி போனதெல்லாம் உங்கள் கைக்குள்ளாக கடந்து வரும். வசனம் சொல்லணுமா? வசனம் சொல்லணுமா? ஆண்டவர் என்னோட பேசுனதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். என்ன சொல்றாரு பாருங்க, அதில் பாருங்க, எரேமியா 33:13 இதுல என்ன பண்ணுறது தெரியுமா? மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குள்ளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பெத்லெகேம் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவருடைய கைக்குள்ளாக கடந்து வரும். என்னது என்னது கைக்குள்ளாக எடுக்கலாம். உங்க கைக்குள்ள வரல. ஹல்லேலூயா. உங்க கண்ட்ரோல் மீறி போனது, உங்க கட்டுப்பாட்டை மீறி போனது, உங்க கை விட்டு போனது. நிறைய பேர் நம்ம வருத்தப்படுறோம் தெரியுமா? ஐயோ இதெல்லாம் நினைச்சோம், இனி இதெல்லாம் நம்ம எப்போ சம்பாதிக்க போகிறோம், இதெல்லாம் நம்ம எப்போ மீட்க போகிறோம், இதெல்லாம் நம்ம எப்போ திருப்ப போகிறோம். அவ்வளோதான். இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, அதை ஆண்டவர் திருப்புவான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கை மீறி போனது நான் நிறைய வருத்தப்படுறேன். சிலர் இழந்ததை குறித்த வருத்தம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். சிலரை இழந்ததை குறித்த வருத்தம். நானும் என்னுடைய மனைவியை பார்த்து பேசுவோம், இவங்களெல்லாம் நம்ம இழந்துச்சோம், இவங்களெல்லாம் இழந்துச்சோம். எவ்வளவோ முயற்சி செய்தோம், எவ்வளவோ காரியங்களை சரி செய்ய முயற்சித்தோம், சில காரியங்கள் நம்மளை விட்டு போயிடும். ஆமென். அப்போ மனசு ரொம்ப வலிக்கும். அப்போ உட்கார்ந்து சில நேரங்களில் கவலையா இருக்கும். அதே மனசுல ரிங்க் ஆகிட்டே இருக்கும், மறக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? லெட் கோ. ஆமென். என்னது? லெட் கோ. அதை விட்டு. ஆண்டவர் என்னமா சொல்றாரு? உங்க கை மீறி போனதெல்லாம் உங்க கைக்குள்ளாக கடந்து வரும். ஹல்லேலூயா. தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய உபகரணங்களாக இருக்கலாம், உங்களுடைய நன்மைகளாக இருக்கலாம்,
நீங்கள் விரும்பின காரியங்களாக இருக்கலாம், உங்க கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இனி அழாதீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்றாரு, அது உங்க கைக்குள்ளாக வரும். அல்லேலூயா. ஒபாமா 47 வயசுல ஆனாரு, பிரசிடென்ட் ஆனாரு. டொனால்ட் ட்ரம்ப் 37 வயசுல ஆனாரு. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எந்த வயசுல ஆனாரு? பிராமிஸ் வந்து கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றாரு 33, எனக்கு இப்போ 100 வயசு ஆண்டவரே, என் ஒய்ஃப்க்கு 90 வயசு ஆண்டவரே. அதனால என்ன? அல்லேலூயா. அதனால என்ன? நான் உனக்கு சொல்லுகிற காரியம் நிறைவேறாம நீ இந்த பூமியில கண்ண மூட மாட்டே. அல்லேலூயா. ஆமென். அது இனி எனக்கு இன்பம் உண்டாகும். சாரா சொல்றாங்க. ஈசாக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நகைப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஈசாக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சாராளை நகைக்க பண்ணினார். அல்லேலூயா. எலிசபெத் முதிர்ந்த வயதுல ஒரு குழந்தையை பெற்றுட்டு சொல்றாங்க, என் கண்களுக்கு எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. யாரெல்லாம் என்ன மலடி 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 கிளடி கிளடி மலடி மலடி கிளடி கிளடி மலடி மலடி கிளடி கிளடி யாரெல்லாம் சொன்னாங்களோ இந்த அம்மா அந்த குழந்தையை தூக்கிட்டு வராங்க. பைபிள் சொல்றாங்க, நம்ம பெத்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ள. ஆமென். யோவான் ஸ்திரீகள் பெற்ற பிள்ளைகளுக்குள்ள. யோவான் சொன்ன மாதிரி பெரியவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சில காரியம் லேட் ஆகுது அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. தேவன் பெஸ்ட்டா தருவார். அல்லேலூயா. தேவன் சில மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தரும்போது பிசாசு சில காரியங்களை தடுப்பான். ஆனா பிசாசால தாமதப்படுத்த முடியும், தடுக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் அதை நிச்சயமாய் தருவார். யோவான் சொன்ன தீர்க்கதரிசி, அவன் வசனம் சொல்லுது, அவன் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தான் எலிசபெத் பெற்றெடுத்தார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க கை மீறி போயிடுச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீர்கள். ஆமென். ஆங்கிலத்தில் நான் சொல்றேன், அந்த தமிழ்ல நான் உங்களுக்கு விளக்கி சொல்லல. not your present condition control your future elevation. அப்படின்னா இப்போ இருக்கிறத வச்சு உங்களுடைய எதிர்காலத்துல தீர்மானிச்சாதீங்க. அல்லேலூயா. நீங்க இப்போ இருக்கிற நிலையை வச்சு உங்க எதிர்காலத்துல தீர்மானிச்சாதீங்க. இதுவும் மேலான நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. என்னங்க எனக்கு என்னங்க இனி என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் கேடகத்தை உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை நீங்க ஒரு நாளும் தளர்ந்துடக்கூடாது. ஒருவேளை சூழல்கள் சாதகம் இல்லாம மாதிரி தோணலாம், எதிர்காலமே சூன்யமானே தோணலாம், ஒண்ணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றாரு, எனக்கு குறித்தவைகளை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு குறிச்சதை கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எலிசா பாருங்க, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 எலிசா தீர்க்கதரிசனம் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் தேசம் முழுவதும் பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சம்னா, பெத்த பிள்ளைய ஆக்கி திங்கிற அளவுக்கு பஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம். ஆனா எலிசா தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க. இந்த தீர்க்கதரிசனம் சொல்ற என்ன சொல்றாரு, நாளைக்கு சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 ஷேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 ஷேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றார்? ஆமென். உங்களை ஆண்டவர் சொல்லுவீங்க, உங்களை சொல்லுவீங்க பஞ்சம். பெத்தபடியே ஆக்கி சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம். உங்களை ஆண்டவர் சொல்ல வார்த்தை சொல்லுவீங்க. சொல்ல மாட்டீங்க. எப்படி ஆண்டவரே? விசுவாசமா சொல்றேன். அல்லேலூயா. விசுவாசமா சொல்றாரு. அப்போ கூட இருக்கிற பிரதானி என்ன சொல்றாங்க? 2ஆம் வசனம், ராஜாவோடு கூட இருக்கிற மந்திரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? வானத்திலே தேவன் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்கும். என்ன தெரியுமா? எப்பவுமே அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்க பேசவே கூடாது. அல்லேலூயா. உங்க வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னானா அப்படியே பிடிச்சிடணும். கற்பூரம் மாதிரி பத்திக்கும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னானா இது எனக்கு தான், இது எனக்கு தான், இது எனக்கு தான், பிடிச்சிக்கணும். அப்படியே பிடிச்சிக்கணும். அப்படின்னு நீங்க கேட்டீங்க வச்சுக்கல, அது உங்களுக்கு பிரோஜனப்படாது. ஒரு அக்க முடியாத சப்பானியை பார்த்து எழும்பு அப்படின்றாரு. அவன் எழுப்பினான். அவன் அப்படியே படுத்துக்கிறதா படுத்தா படுத்துக்குவான். அல்லேலூயா. எழும்புறதுக்கு ஒரு விசுவாசம் வேணுமா வேண்டாமா? அவன் கையெல்லாம் பிடிச்சுக்கல, எழுப்புறான். ஒருவர் எனது திமிர்வாதத்துல 4 பேர் தூக்கி வராங்க. ஆனா சொல்றது படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. உடனே எழுதி நினைக்கிறீங்களா? கடுமாறி இருக்கும். ஆனாலும் அந்த விசுவாசம் நமக்கு அதை தனக்குள்ள தனக்கு ரிசீவ் பண்ணனால அவன் எழுதிட்டான். அல்லேலூயா. ஆமென். நீங்க இன்னைக்கு கேட்டுக்கிற வார்த்தையை ரோட மாறவாக சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஆனா இது எனக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம். அல்லேலூயா. அப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்படி வந்து ரொம்ப சீப்பா நம்ம அரசாங்கம் எப்படி முதல் கலைஞர் வந்து 1 ரூபாய்க்கு எத்தனை 2 படி அரிசி அப்படிதானே, அடுத்து 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாரு, இப்ப இலவசமா கொடுத்தாரு. அவ்வளவு சீப். அப்ப எல்லாரும் பேசினாங்க, இதெல்லாம் எப்படிங்க இலவசமா கொடுக்க முடியும்? பேசினாங்களா இல்லையா? அரசாங்கம் வந்து இலவசமா அரிசி கொடுக்க போகணும்னு அறிவிச்ச போது, கலைஞர் அரசாங்கம் அறிவிச்ச போது எல்லாரும் பேசினாங்களா இல்லையா? எனக்கு தெரியும், எல்லாரும் பேசினாங்க. அது எப்படி இலவசமா கொடுக்க முடியும்? அப்படிதான் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த மகளிர் உதவி தொகை கொடுக்கும் போதும், இந்த இலவச மகளிர் பேருந்து திட்டத்தை அறிவிக்கும் போதும் எல்லாரும் பேசினாங்க, அது எப்படிங்க கொடுக்க முடியும், அது எப்படிங்க செய்ய முடியும், எல்லாருக்கும் எப்படிங்க, அதெல்லாம் நடத்துல அரசாங்கம் ஓடிடும், அதெல்லாம் நடத்த முடியாது. ஆனா நடத்தி காட்டினாங்களா இல்லையா?
ஆமென். நான் என்ன சொல்றேன், ஒரு முதலமைச்சரே இதால நடத்தக்கூடிய சக்தி இருக்குன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் நடத்த முடியும். ஹல்லேலூயா, நடத்த முடியும். அப்ப பாருங்க, இவன் சொல்றான் அதெல்லாம் நடக்காது. தீர்க்கதரிசிக்கு கோபம் வந்துருச்சு. உன் கண்களால் நீ பார்க்க, ஆனா நீ அதை சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா, கண்களால பார்க்க நீ சாப்பிட மாட்டேன். வசனம் என்னமா சொல்லுது? அதே மாதிரி நடந்துச்சு. மக்கள் அந்த உணவு தானியத்தை பார்த்தா முண்டி அடிச்சுட்டு போகும்போது அந்த ஒளிமுக வாசல் அந்த கேட்ல இவனை தள்ளி போட்டு இவனை மிதிச்சுட்டே ஓடிட்டான். அவன் செத்து போனான்னு வசனம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையின்படி அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வு நடக்குமா? தேவனுடைய வார்த்தையின்படி சாவு நடக்குமா? அதை நீங்க சொல்ற இடத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா அதை அப்படியே ஏற்று பழகினா கண்டிப்பா நடக்கும். வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சீக்கிரம் படிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. யார் உண்மை உள்ளவர்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாருங்க? உங்களுடைய நிலைமையை மாற்றுவேன்னு கலிப்பின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவருடைய சத்தமும் கேட்கப்படும் என்று சொல்லுகிற சத்தத்தை நம்பணும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி நீங்க அதை உண்மையான விசுவாசத்தினா உங்களுக்குள்ள பலம் வந்துடும். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் இல்லை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் ஒரு கிழவனை வச்சுதான் ஆண்டவர் ஒரு தேசத்தை உருவாக்குறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கிழவனத்தை பிள்ளைய வச்சுதான் இந்த தேசமே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே உருவாச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிழவி சொல்லிக் கொண்டிருக்காருங்க. ஆண்டவரால் இது எப்படி சாத்தியம்னு சொல்லாதீங்க. ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. தேவனால அதை செய்ய முடியும். தேவன் சொன்ன நல் வார்த்தைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க கை மீறி போனது உங்க கைக்குள்ளாக கண்டிப்பாக கடந்து வரும். இந்த நல் வார்த்தைகள் நடந்து வரும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஒரு எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்படியே எழுந்து நிற்கலாம். அதே வார்த்தை தான் நான் சொல்றேன். அதே நல் வார்த்தை தான் நான் சொல்றேன். அதே நல்ல வார்த்தையை தான் சொல்றேன். இந்த நல்ல வார்த்தையை நீங்க நம்பிக்கொண்டு போங்கள். நல்ல வார்த்தையை நம்பிக்கொண்டு போங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை உறுதியாய் பற்றி பிடித்தவர்களாய் நில்லுங்கள். கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? இறக்கப்படாத நிலையில் இருக்கிறீங்களா? மனமடிவான நிலையில் இருக்கிறீங்களா? நிந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? பாழாய் கிடக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்களா? ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற சத்தம் கேட்குதா? அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எழுதுவதற்கு தீர்மானிச்சிட்டாரு. இன்பம் உண்டாகுமோ என்று சொல்லி உள்ளத்துக்குள் நகைத்த சாராளுக்கும் முகமுப்புற விழுந்து நகைத்து இனி எப்படி ஆண்டவரே என்று சொன்ன ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்த தெய்வம் உங்க வாழ்க்கையில அதை செய்வார். காலங்கள் கடந்து போய்விட்டது என்று சொல்லி கண்டிப்பா நீங்க கலங்க வேண்டியது இல்லை. ஆண்டவரால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எழுதி தர முடியும். உங்கள் கை மீறி போனதெல்லாம் உங்கள் கைக்குள்ளாக வரும். உங்கள் கை மீறி போனதெல்லாம் உங்கள் கைக்குள்ளாக வரும். உங்கள் கரம் தவறை நீங்கள் இழந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறவைகள் எல்லாம் உங்கள் கைக்குள்ள வரும். அந்த சொல்ற வார்த்தை இன்னும் திரும்பவும். 2 வார்த்தை, இன்னும் திரும்பவும், இன்னும் திரும்பவும். நீங்க புல் ஸ்டாப் வைக்காதீங்க. ஆண்டவர் தொடக்க புள்ளியை வைக்கிறார். ஹல்லேலூயா. புல் ஸ்டாப் வச்ச இடத்துல ஆண்டவர் சொல்ற உலகம் ஊத்தி மூடுன இடத்துல இருந்துதான் ஆண்டவர் தொடங்கவே செய்வார். உலகம் முடிச்சு கட்டின இடத்துல தான் ஆண்டவர் துவக்கத்தை ஆரம்பிப்பார். இன்னும் உங்க வாழ்க்கையில முடிவுரை எழுதப்படல, முன்னுரையை ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். இன்னும் இன்னும் உங்களை கழிப்பாக்க ஆண்டவரால முடியும். இன்னும் உங்களை நகைக்க பண்ண ஆண்டவரால முடியும். இப்போ இருக்கிற பிரசன்ட் கண்டிஷனை பார்த்து உங்க எதிர்காலமும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நீங்களே தீர்ப்புரை எழுதி, நீங்களே முடிவுரை எழுதி ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தையும் அசாத்தியமான காரியத்தையும் ஆச்சரியமான காரியத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.